அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். என் உறவுகளாகிய நீங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயம் நீங்கள் நினைக்கிற ஒரு சபையை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் போக முடியும். நீங்கள் பயந்த அந்த சூழ்நிலைகளிலிருந்து விலகி நல்ல ஒரு ரூட்டு, நல்ல ஒரு பிளானு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனை இப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி வேணாலும் ஆக்கும். முதல்ல ஒரு விஷயம், நம்பிக்கையை குறைச்சி, அது உங்கள் மீது நம்பிக்கையை குறைச்சி எடை போடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எந்த சிரமத்தை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ வருத்தங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ சங்கடங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பராபவ வருஷம் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையை இந்த பதிவு பார்க்கக்கூடிய என் பிள்ளைகள் முதல்ல அதை முடிவு பண்ணுங்க. 90%, 100% இல்லை, 200%. இந்த உலகத்தில் நாம் நினச்சிட்டா அந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். இந்த யூனிவர்ஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதனால் இந்த பராபவ வருஷத்தை சும்மா அப்படி தள்ளி விட்டுறக்கூடாது. நம்பிக்கையோடு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஒரு சின்ன செய்திகளை சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் ராசி பலனுக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கதாபாத்திரங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பணியணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு லாஸ்ட்டில் தான் ஒரு எண்டு ஒன்று வைக்கிறேன், ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறேன். அந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திக்கிறேன். பராபவ வருஷம். இந்த வருஷம் ஒரே வரியில் சொல்லுங்கப்பா, எப்படி இருப்பாங்க ரொம்ப எல்லாரும்? இந்த வருஷத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் மழை குறைந்து கொஞ்சம் அளவு பிறகு அதிகமாக பெய்யும். மழையுடைய அளவு முதல் பகுதியில் குறையும், பிறகு அதிகமாக பெய்யும். பின்பகுதியில் மிகுந்த மழை கண்டிப்பாக உண்டு. மக்கள் செழிப்பாக வளர்க்கப்படுவார்கள். அரசாங்கத்தின் மூலமாக உலக அளவிலே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பால்வளம் அதிகரிக்கும். பசுக்கள் அதிகமாக பெருகும். தாவரங்கள் அதிகமாக பெருகும். மற்றவர்கள் மீது அதீதமான லவ், பாசம் அதிகமாக அமையும். பொதுவாக எல்லா மனிதர்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த வருஷம் ஒரு ஆதாரமாக இருக்கும். நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வீர்கள். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சிங்க. யாராவது ரொம்ப பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியம், இந்த வருஷத்துடைய ராஜாவாக, இந்த பராபவ வருஷத்துடைய ராஜாவாக குரு வருகிறார். இந்த குரு ராஜாவாக இருக்கிறதுனால ஆன்மீகம் தழைக்கும். வங்கி ரொம்ப சிறப்பாக செயல்படும். நீதி நெறிமுறைகள்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு உரிய தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்குற தீர்ப்புகள்லாம் நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வங்கியில் புதிய திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. மந்திரியாக செவ்வாய், கொஞ்சம் தீ விபத்துகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் எதிர்பார்த்த மழை குறைவாக இருக்கும். மந்திரியாக செவ்வாய் அமைகிறார். அர்காதிபதியாக சந்திரன். அதனால் அந்த சந்திரன் அர்காதிபதியாக இருக்கிறதுனால நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும். விலைவாசிகள்
நிச்சயமாக குறையும். சஸ்யாதிபதியாக சுக்கிரன் அமைகிறார். அதனால் புஷ்பங்கள்லாம் பூக்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். நிறைய பேர் சென்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா வரும். சேனாதிபதியாக சந்திரன், பெண்கள் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். மக்கள் ரொம்ப சுகமாக வாழப்போகிறோம். ரசாதிபதியாக சூரியன், நூதனமான எண்ணெய் உற்பத்தி அதிகமாவதால் விலை குறையும். இப்போ இந்த எண்ணெய் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது நூதனமாக இந்த உற்பத்தி ஆரம்பிக்க போகிறாங்க. தானியாதிபதியாக புதன், மழை புயல் சேதங்களால் தானிய உற்பத்தி சற்று குறையும் மழை காலத்தில். மேகாதிபதியாக சந்திரன், காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீராசாதிபதியாக சுக்கிரன், திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பட்டு ஜவுளி உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கும். மக்களுக்கு ஆடம்பரத்தின் மீது அதிகமாக எண்ணங்கள் உருவாகும். இந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். ஸோ இந்த வருஷம் சிறப்பான வருஷம். அந்த நம்பிக்கையோடு, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுடைய படிப்பு இந்த வருஷத்தில் அதீதமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் மேலோங்கும். ஒழுக்க சீலர்களாக குழந்தைகள் எல்லாம் வெளியில் வருவாங்க. தப்புகள் குறையும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரொம்ப அருமையான வருஷம். அந்த நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் போக போகிறோம். மனிதனுக்கு திடீர்னு சறுக்கல்கள் ஏற்படும், மனிதனுக்கு திடீர்னு லாபம் ஏற்படும். ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணி, ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நம்ம மனசில் உள்ள நல்ல செய்தியை வெளிப்படுத்திடுவோன்னு ஆசைப்பட்டு ஒரு ப்ரிப்பராக ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த ப்ராஜெக்டு டோட்டலி ஃபெயிலியர் ஆகிடும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்போம். அப்புறம் ஒரு விரக்தி ஆகிடும். அப்புறமா என்ன பண்ணுவோம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இன்னுமே பண்ண முடியாது, அதனால் என்னையா இன்னுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்யா போயா அப்படின்னும். அப்போ ஒருத்தன் வருவான், நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, நீங்கள் இந்த வேலையை நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வருவான். அது வீட்டில் உள்ளவங்களாக கூட இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நமக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடி வெறுப்பாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கிற, சரி போ சொல்கிற ஒரு ஆளுக்காக நம்ம ஓகே பண்ணுவோம். ஏன்னா சொல்கிறவங்க அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி சொல்கிறாங்கன்னா மீற முடியுமா? பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன் சொன்னால் மீற முடியாது. ஒரு அன்பு இருக்குல்ல, அப்போ அது ஓகே பண்ணும். நம்ம ஓகே பண்ணோம். முதல்ல ப்ராஜெக்ட் எப்படி ஓகே பண்ணோம், ரொம்ப நம்பிக்கையில் ஓகே பண்ணோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஓகே பண்ணுறோம், சொல்லிட்டாங்களேன்னு ஓகே பண்ணுறோம். நம்ப மாட்டீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு நமக்கே பிடிக்க ஆரம்பிக்கும், இன்வால்மெண்ட் ஆகும். அது நடிப்பாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வீடு சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், குடும்பத்தில் அன்பு வைக்கிறதா இருக்கட்டும், சொன்னவனை விட நம்ம அதிகமாகிடுவோம். இது தாங்க மகரத்துக்கு இப்போ உள்ள நிலவரம். இதுதான் சனி பகவான் இப்போ 7.5 சனி விட்டு விலகிட்டார், 3வது இடத்துல இருக்கார். விரக்தியில் இருந்த நமக்கு ஒரு டானிக் குடிக்கிற மாதிரி உள்ள டைம். டானிக்னா பிடிக்காது இல்லை, யாருக்கு பிடிக்கும்? ஊசி பிடிக்குமா? வயசில் பெரியவங்களுக்கு போய் ஊசி போடுறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எனக்கே இன்றைக்கி ஊசி போடுறதா இருந்தாலும் நான் சொல்லுவேன், அம்மா பார்த்து வலிக்க போதும் சொல்லுவோம்ல, ஊசியை போடுங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி ஒன்றுமே வார்த்தை இல்லைனாலும் செய்வோம்ல. ஒரு டானிக்கு குடிங்க அப்படின்னா, ஐய டானிக்கா குடியா, குடிப்போம். டானிக்கா தம்பி குடிங்க, அமிர்தமாக குடிப்பேன் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எத்தனை பேர் டயட்டில் இருக்காங்களே, எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்கங்கிறீங்களா? நான் நாளை நன்றாக இருப்பதற்காக இன்று நான் சாப்பிடுகிறேன். ஓகே போதும், இவ்வளோதான். இப்போ இந்த மகர ராசிக்கு சனி பகவான் இப்படி விலகிட்டாரு, 3வது இடத்துக்கு போயிட்டாரு. குரு பகவான் 7 நவம்பர் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு.
அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து மீண்டும் 8ஆம் இடத்துக்கு என்ட்ரி ஆகிறாரு குரு. மீண்டும் பிப்ரவரி 13 7க்கு என்ட்ரி ஆகிறாரு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு ஜென்மத்தில் உட்கார்றாரு, கேது 7க்கு போகிறார். இப்படி ஒரு வித்தியாசமான கூட்டணி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. வந்திருக்கிற ஜாம்பவான்கள்லாம் பெரிய ஆட்கள். கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாரி கெட்டதும் பண்ண முடியாது. நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்கள மாரி நல்லதும் பண்ண முடியாது. இப்போ இந்த சனி உள்ளே என்ட்ரி ஆனார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு திடீர்னு நீங்கள் நினைக்காத விஷயம் பட்டுப்பட்டுன்னு நடக்கும். எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் 2க்கு பிறகு குரு 7க்கு வரும்பொழுது சுபகாரியங்கள் நடக்க போகுது. வீட்டில் பெரிய மனுஷங்க பாராட்டு, உங்கள் வீட்டை தேடி வந்து பாராட்டுவாங்க. உங்களுக்கு அழைப்புகள் வரும். நீங்கள் பெரிய மனுஷங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். எந்த இடத்துல நமக்கு மரியாதை போனதோ அந்த இடத்துல மீண்டும் மரியாதை கிடைக்கும். அது குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மரியாதை கிடைக்க போகுது. அடுத்தது 8ல் குரு வருவார் அக்டோபர் 10க்கு பிறகு. இந்த கிடைச்ச மரியாதை 4 பக்கத்துக்கு பரவும். அந்த பரவுனதுனால மீண்டும் மரியாதை கிடைக்கும். பிப்ரவரி 13க்கு பிறகு மரியாதையோ மரியாதை, அம்புட்டு மரியாதை. அதை தான் நான் சொன்னேன் முதல்ல. கஷ்டப்பட்டவங்க, வருத்தப்பட்டவங்க, வீணாக போனவங்க நம்ம எவ்வளோ சந்திச்சிருக்கிறோம். இனிமேல் இதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். வெறுத்து போனவனுக்கு இப்போ வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட போகுது. இது எப்படி நடக்கும்னா, பிடிக்காமையே ஒரு விஷயத்தை ஒப்பந்தம் பண்ணிப்போம். அவ்வளோதான், லைக் இருக்காது. யாரோ ஒருத்தன் சொன்னானேன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம். அடுத்தடுத்து இந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம். இந்த வருஷம் ஒரு மிராக்கலான வருஷம், பராபவ வருஷம். சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான்லாம் சப்போர்ட் பட்டு உங்களோட லைஃப்பையே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? நான் ஒன்று தான், எதையும் மறுக்கக்கூடாது. காலத்தின் போக்கில் நாம் போய்கிட்டு இருக்கணும். கடந்த காலத்தில் எனக்கு ஒருத்தன் பழி வாங்கியிருப்பான். அவனை இப்போ பார்த்தாலும் அவன் நம்மளை பார்த்து வணக்கம் வைப்பான். நம்ம கொஞ்சம் கூட அசால்ட்டாக அவனை எதுவுமே நினைக்காம வணக்கம், அவ்வளோதான். அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பான். அவன் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா, அவ்வளவுதான். உங்களோட பேசணுன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அவன் ரொம்ப துரோகியாக இருப்பான். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் சொல்லுப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும் தங்கம், தட்ஸ் ஆல். அதாவது எதிரி குத்திட்டான், நெஞ்சில் குத்திட்டான். இப்போ நாம் எடுத்து அவன் நெஞ்சில் குத்தலை. அதை எடுக்கும்போது அந்த வலி இருக்குல்ல, அதை அவன் பார்ப்பான். அவன் குத்தனவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்ன மனுஷனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணலாமா, நான்லாம் நல்லா இருப்பேனா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. நீங்கள் திட்ட போகிறதில்ல. அதாவது மகர ராசிக்கு ஒரு குணம் உண்டு. மகர ராசி ரொம்ப நல்லவர்கள்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் பார்த்தவர்கள். பார்த்துட்டு நல்லவனாக இருக்கிறோம், சில பேர்கிட்ட கெட்டவனாக ஆயிடுறோம். ஏன் கெட்டவனாக ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கெட்டவனாக ஆகிறத விட அவங்களுக்கு பிடிச்சவனாக வாழ்வோமே அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் தத்துவத்தை எடுத்து அதற்கு பிறகு நீங்கள் நல்லவராக மாறுறீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கை. அப்போ முதல்ல என்ன இருக்கும், நமக்குள்ளேயும் ஆணவம் இருக்குது, திமிரு இருக்குது, எல்லாம் இருந்தது. அதை தாண்டி நல்லவனாகிறோம். நல்லவனான பிறகு இன்னும் திமிரு வருது. அதனால் நிறைய பேர் வெறுக்கிறாங்க, நிறைய பேர் நமக்கு சிரமப்படுத்துகிறாங்க. அவங்க ஏன் நம்மளை சிரமப்படுத்துகிறாங்க, வெறுக்கிறாங்கன்றதை யோசிக்கிறோம். யோசிக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு இனிமேல் பிடிச்ச மாதிரி இருப்போமே, ஏன் நம்ம கெட்டவனாக இருந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு கடவுள் அப்படி ஒரு ஞானத்தை அழகாக ட்ராவல் பண்ண வைக்கிறார். இப்போ மகர ராசிக்கு எல்லாரையும் பிடிக்கிறவங்களா ஆகிடுவீங்க. உங்களை யாருமே வெறுக்க மாட்டாங்க. இது இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. நல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்சு கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஆரோக்கியமாக ஆயுளோட தர்ம சங்கடங்கள்லாம் விலகி திருப்தியாக இருக்க போகிறீங்க. வீட்டில் குட் நியூஸ்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத சந்தோஷங்கள் கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை வளர்ச்சி குறையணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சாவே கிடையாதுடா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிப்பாங்க. நம்புங்க. ஏன்னா வைத்தறிச்சு பொறிச்சவன் எந்த வார்த்தை வேணாலும் பேசுவான். ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்க போகிறது உறுதி.
நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பராபவ வருஷத்தில் எப்படியெல்லாம் கிரகங்களுடைய மாற்றம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பதவிக்கு வராங்கங்கிறத முன்னாடி சொன்னேன். இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி பரிகாரங்கள் என்ன பண்ணணுங்கிறதா முக்கியம். முதல்ல பராபவ வருஷத்தில் முதல் பரிகாரம் 12 ராசியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்பிக்கையோடு முதல்ல இருங்க. சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான அடுத்த தகுதியை இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. தேதியிட்டு வச்சுக்கலாம். ஏப்ரல் 14லிருந்து நாம் நினைக்கிற மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் அதுக்காக அசம்பாவிதமே நடக்காதுன்னு நினச்சி இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறது நம்மளுடைய கடமை, அது மாறி நடக்கிறது அதோட வேலை. காலம் நிறைய கட்டாயங்களை மாற்றி செய்ய போது, அதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. 1. 2வது, யதார்த்தமாக பேசுங்க. யாருக்கிட்டையுமே இந்த வருஷத்தில் ஜோடனையோடு யாருமே பேசாதீங்க. ஜோடனை வேண்டாம். ஜோடனைன்னா என்ன? இப்போது ஹிந்தி தெரியுமான்னு என்ன ஒருத்தர் வந்து கேட்குறார். சார் தெரியாது சார். அவ்வளவுதான். கற்றுப்பீங்களான்னு கேட்குறார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் சார். ஆனால் இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது சார். கட்டாயமாக ஹிந்தி கற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுக்கிறேன் சார். இதுதான் உண்மையான பதில். அதை விட்டுட்டு நான் எல்லாம் தெரியும் சார் எனக்கு, அது இப்போ சொல்லக்கூடாது. இந்த வருஷத்தில் என்ன உண்மை தெரியுதோ அது மாதிரி கம்பல்சரி இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு டேலண்ட்டை கற்றுக்கணும். இசை சம்பந்தமான டேலண்ட்டு, கலை சம்பந்தமான டேலண்ட்டு, மொழி சம்பந்தமான டேலண்ட்டு, அரசியல் பொலிட்டிக்கல் சம்பந்தமான டேலண்ட்டு, உலக நாடுகள் பற்றிய பொருளாதார டேலண்ட்டு, தங்கம் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, பெட்ரோல் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு அவேர்னஸுக்கு வரணும். சும்மா செல்ஃபோன் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்சதை பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் இருக்கிறதோ இல்லை என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பாட்டு கேட்குறதோ கிடையாது. நம்மளை நம்பி ஒரு உலகம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு ஊர் இருக்கிறது. எவனுமே இல்லைனாலும் நம்மளை பெற்றவன் நம்மளை நம்பி இருப்பான், நம்மளை கட்டினவன் நம்மளை நம்பி இருப்பான், நம்ம பெற்றது நம்மளை நம்பி இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கடன் பட்டிருக்கிறோம். உலக மக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நாடு எங்களுக்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இந்த நாட்டில் நான் பிறந்ததுனால. நாடு கேட்டுதா? நீ இங்கே தான் பிறக்கணும்னு கேட்கலை, பிறந்துட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை, இந்த நாடு எனக்கு செய்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குங்கிறோம். அதே மாதிரி தான் நாம் ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் நம்ம ஒரு பெரிய சபதம் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு ஒரு கௌரவத்தை உயர்த்தக்கூடியது தான் இந்த வருஷத்துடைய முதல் வேலை. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதான் பராபவ வருஷம். அதனால தான் குரு தலைமைக்கு வந்திருக்கார். ராஜாவாக குரு வந்தும் இந்த வருஷத்தை நம்ம வீக்காகிடக்கூடாது. அப்போ நிறைய ஆப்ஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு விஷயமே முடியாது, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, நம்ம வீட்டில் நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட போகிறோம். அவங்களுக்கு முன்னாடி நமக்கு அந்த வாய்ப்பை வாங்கி சக்ஸஸ் பண்ணி காட்ட போகிறோம். அரசியலில் முடியாது தம்பின்னு சொன்னால் முடிச்சு காட்ட போகிறோம். அதிகாரத்தில் முடியாதுன்னா முடிச்சு காட்ட போகிறோம். வருமானம் உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னா வருமானத்தை சம்பாரித்து காட்ட போகிறோம். பரஸ்பரம் எல்லாரும் தைரியத்தோடு இந்த வருஷத்தை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ சகலவிதமான செல்வத்தையும் அந்த அன்னை அபிராமியும் உங்கள் குலதெய்வமும் அந்த இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஏற்றம் மிகுந்த வருஷமாக 12 ராசிக்கு இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினசரி நாம் காலையில் விநாயகரை வழிபாடு செய்வோம். ரொம்ப முக்கியம். அதுதான், விநாயகரை வழிபாடு செய்வோம். தினசரி நம்ம கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த கொள்கைக்கு நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், நம்ம லட்சியத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அப்போ லட்சியத்தின் பாதையில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடனடியாக அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள்.
ஆக உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக இந்த வருஷம் அமையும். இந்த வருஷத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத நான் சிறு தகவலோடு முடிச்சுக்கிறேன். சூரிய கிரகணம் இந்த வருஷத்தில் உண்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருஷத்தில் 2 சூரிய கிரகணங்கள் 2 சந்திர கிரகணங்கள் சம்பவிக்குது. ஆனால் இந்த 4 கிரகணங்களும் பாரதத்தில் எந்த பகுதியிலும் தெரியாது. அதனால் எனவே சாந்திகள்லாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மற்ற நாடுகளில் தெரியும். அந்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலகட்டத்தில் நான் பதிவு போடுகிறேன், அப்போ பாருங்கள். அடுத்தது இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கிறது, குரு அதிசார பயிற்சி நடக்கிறது, ராகு பயிற்சி கேது பயிற்சி நடக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். அடுத்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கந்தாய பலன் அப்படின்னும்போது நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் மிக சிறப்பாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நாளும் கடைசி நாளும் சிறப்பாக இருப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூச நட்சத்திரம் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. மக நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூர நட்சத்திரத்தில் இந்த வருஷம் சிறப்பு. உத்திரம் சிறப்பு. அஸ்தத்தில் முதல் நாள் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. சித்திரை சிறப்பாக இருப்பீங்க வருஷம் முழுக்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. அனுஷ நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். மூல நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும். பூராட நட்சத்திரம் முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். புத்திராட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம், இந்த இடையில சிறப்பாக இருக்காது நீங்களே ஏதாவது பயமானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இறை நாமத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். பெரிய அளவில் பெரிய முயற்சிகளை அந்த இடத்துல எடுக்க வேண்டாம். ஆக இந்த வருஷத்தை பொறுத்தவரை மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ஆதாயம் 5, விரயம் 5. மிதுனத்துக்கும் கன்னிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. கடகத்திற்கு ஆதாயம் 8, விரயம் 2. சிம்மத்திற்கு ஆதாயம் 5, விரயம் 5. தனுசுக்கும் மீனத்திற்கும் ஆதாயம் 14, விரயம் 11. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஆதாயம் 2, விரயம் 8. இப்படி தான் இந்த வருஷத்துடைய காலகட்டம் அமைகிறது. ஸோ பஞ்சாங்க படலத்தை முழுமையாக உங்களுக்காக நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடியலன்னா இன்னொரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த பஞ்சாங்க பலனை கேட்பவர்களுக்கு பாவங்கள் விலகும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.